நல்லபடியா மாமாவை நினைச்சு கும்பிட்டுக்கங்க சீக்கிரமே உடம்பு குணமாகணும்னு சொல்லி. யார் உடம்பு குணமாகணும்னு சொல்லி யார் மாமாவை கும்பிட்டுக்கிறனோ? ஏக்கா குண்டக்கா நீங்க சொல்றதே புரியலேக்கா. ஏத்த உங்க உடம்பு நல்லபடியா குணமாகணும்னு சொல்லி மாமாட்ட வேண்டிக்கிட்டு கும்பிட்டுக்கங்க. ஏன் உடம்பு குணமாகறதுக்கு நான் ஏன் குண்டக்கா உங்க மாமாட்ட வேண்டிக்கிறணும்? அங்கம்மா விடுதி அத்தைக்கு பாவம் என்ன சொன்னாலும் புரிய போறது இல்ல. எனக்கு தேவையில்லாம சொல்லி கிடக்க நீ வேண்டி கும்பிட்டுக்க. உங்க அத்தைக்கு சீக்கிரமே குணமாகணும்னு சொல்லி உங்க மாமனாட்ட வேண்டிக்க. ஆமாக்கா நீ சொன்ன மாதிரி நம்மதே வேண்டிக்கணும். அது அவன் குழந்தை பிள்ளை மாதிரி பேசிட்டு கிடக்கு. நம்ம சொல்றதே ஒண்ணு விளங்க மாட்டேங்குது. என்னத்தை செய்ய? இத்தனை அமாவாசையில இந்த அமாவாசை மட்டும் வித்தியாசமான அமாவாசை அமைஞ்சு போச்சு எங்க வீட்டுல. ஒரு அமாவாசைக்கு என் மாமியார் கூட இருந்து அதை செய்ய இதை செய்ய அப்படி செய்ய இப்படி செய்யுண்டோம். இந்த அமாவாசைக்கு குழந்தை மாதிரி பேசிட்டு கிடக்கு. என்னத்த சொல்ல? தாத்தா இந்த கிழவி இப்படியே இருந்திருக்கும் தாத்தா. நல்லா ஆச்சுன்னா என்கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்கும். எப்பா நல்லபடியா அம்மாவை குணமாக்கி கொடுங்க. அடுத்த அமாவாசை கும்பிடுறப்ப அம்மா நல்லா இருக்கணும்ப்பா. ஏங்க எங்க உங்க தங்கச்சி இருக்கானா? அது என்னைக்குனாலும் ஜாமீன் முரண்டி வந்து இருந்திருக்கா? என்னைக்குமே இருக்காது. கரெக்டா அந்த பூஜை செய்யறப்ப எனக்கு நாள் ஓடி போயிருது. ஒரு நாள் அமாவாசைக்கு வந்து நல்லபடியா சாமி கும்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு பிள்ளைங்க நல்ல வாழ்க்கை அமையணும் செய்யணும்னு சொல்லி அவங்க அம்மா அவங்க தாத்தையும் பாட்டிங்கிட்ட வேண்டிக்கிறணும்ல, அவங்க அப்பாட்ட வேண்டிக்கிறணும்ல. அவ அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டாடி. அவெல்லாம் சும்மா இந்த மாதிரி பூஜை செய்யறதுல அவ என்ன வேலை எத்தனை ரூபாண்டு கேப்பா. நீ வேற நம்மதான் கும்பிட்டுக்கறணும். என் பேத்திக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லி நான் தான் கும்பிடணும் எங்க வீட்டுக்காரன் நினைச்சு. வேற என்ன செய்யறது? லட்சு 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 என்னம்மா இது? கூட்டமா நட்டு கும்பி அடிச்சிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. என்ன பண்றாங்கன்னு ஒண்ணும் தெரியலையே. ஐயோ ஐயோ அங்க பாரு இலைய பாரு இலைய பாரு. 1 2 3 4 5 6 7 வகையான காய்கறி. அடே எங்க அப்பா பாயாசம் வடை அப்பளம் சாப்பாடு காரக்குழம்பு ரசம் மோர் ஆடாடா நெய் வரியா. என்னம்மா இத்தனை வகையை செஞ்சு வச்சு வேடிக்கை பார்த்துருக்காங்க. ஒருவேளை போட்டியா இருக்குமோ யாரு சாப்பிடுறது முதல்லன்னு? அதான் எனக்கு ஒண்ணும் தெரியல. சாப்பாடை போட்டு வச்சுட்டு சுத்தி நின்று எதுக்கு வேடிக்கை பார்க்கறாங்கன்னு தெரியலையே. அவங்ககிட்ட கேட்போம். அந்த பிள்ளைய பத்தி தெரிஞ்சதான் நாங்கம்மா. நம்ம என்ன செய்ய முடியும்? இத்தனை வருஷமா திருந்தாதவள் இதுக்கப்புறமா தெரிந்த போது வா நம்ம நினைச்சு கும்பிடுவோம். அங்கம்மா அங்கம்மா என்னம்மா எப்படி இருக்க? அடடே வாங்கம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? லட்சே வாமா. வரேன்ட்ட. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா நல்லா இருக்கோம். பரவாயில்ல. நீங்க உங்க மாமியார் வந்தது ரொம்ப சந்தோஷம். நல்ல நேரத்துல வந்துட்டீங்க. ஆமாம்மா எதுக்காக சாப்பாடை போட்டு வச்சுட்டு எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறீங்க? யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறதுன்னு போட்டியா? ஆமாமா போட்டிதான். வாங்க நீங்களும் வந்து கலந்துக்குங்க போட்டியில. இதெல்லாம் சுசிப்பி சாப்பாடு போட்டினா நம்பர் 1 நான் தான் எப்பயுமே. என்னை யாரும் அடிச்சுக்கவே முடியாது. ஏன் தங்கம்மா இதே உங்க அண்ணன் சம்மந்தக்காரவங்களா? என்ன லூஸ் மாதிரி பேசுறாங்க? ஏங்க எங்க அண்ணன் என்ன சம்பந்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு. அந்த பிள்ளை என்னைய மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிக்கிடுச்சு. அவங்க மாமியார் மாமனார்லாம் எப்படி இருக்காங்கன்னு எங்க அண்ணனுக்கு என்ன தெரியும் பாவம். ஏமா இது போட்டிலாம் இல்லம்மா. இன்னைக்கு அமாவாசை இல்ல, அதனால இன்னைக்கு நாங்க படையல் போட்டு சாமி கும்பிடுறோம்மா முன்னோர்களுக்கு. என்னது அமாவாசைக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுறீங்களா? இதெல்லாமா பண்ணுவீங்க? எங்களுக்குலாம் அமாவாசைலாம் ஒரே இருட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அரைவரையா பைத்தியம் இருக்கவங்களாம் முழுசா பைத்தியம் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் தெரியும். இந்த மாதிரி எல்லாம் படையல் போட்டுலாம் சாமி போட்டு எங்களுக்கு பழக்கம்லாம் இல்லையே. எங்க வீட்டுல எல்லாம் இப்படித்தாம்மா. எப்பயுமே ஒரு அமாவாசைக்கு அங்கம்மா இப்படித்தான் படையல் போட்டு சாமி கும்பிடுவோம் நாங்க எல்லாருமே. அப்படியா? பரவாயில்லையே, இது நல்ல ஐடியாவா இருக்கே. அப்பனா எல்லா அமாவாசைக்கும் நான் வந்துடுறேன் உங்க வீட்டுல. சரி சரி வாங்க. நீங்களும் உங்க வீட்டு முன்னோர்கள் நினைச்சு சாமியை கும்பிட்டுக்கங்க வாங்க. என்னம்மா பரமே எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் பரம் இல்ல பாட்டி, நான் வந்து சின்ன பொண்ணு. ஆமாமா உனக்கு வயசு கம்மி தானே, நீ சின்ன பொண்ணு தானம்மா. அது சொல்லி தான் தெரியணுமா எனக்கு. எப்படி இருக்க? ஐயோ பாட்டி நான் பரம் கிடையாது, என் பேரே சின்ன பொண்ணு. என்னது சின்ன பொண்ணா? என்னம்மா சொல்ற? அப்ப நீ பரம் இல்லையா? அப்படியே அச்சோசல் பரம் மாதிரியே இருக்க. பரம் உரிச்சு வச்சுக்கிட்டு இருக்க. ஆமாமா அவ ஏன் மகம்மா. ஏ யாத்தே என்ன அங்கம்மா மாதிரி இன்னொரு பொம்பளை நிக்குது. பரம மாதிரி ஒரு பொம்பளை, அங்கம்மா மாதிரி ஒரு பொம்பளை. இது நடி மாயா பசர்ல மாதிரி. எத்த அவங்கதான் எங்க பெரிய தங்கம்மாத்த. நான் சொன்னேன்ல என்னை மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு. அவங்கதான் அவங்க. இவங்க சின்னத்த அங்கம்மாத்த. பரவாயில்லையே, அக்கா தங்கச்சி ஒரே மாதிரி அச்சு பெறலாம இருக்கீங்க. பத்தா குறைக்கும் உங்க பிள்ளைகள் ஒரே மாதிரி இருக்குங்களே. பரவாயில்ல, நல்ல ஒற்றுமையா இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். அவன் யாரு முட்டை கணுமா கரேந்து எள்ளு பண்ணாங்க. உன் பக்கத்துல திருச்சி மாதிரி நிக்கிறானே, யார் உங்க வீட்டு வேலைக்காரனா? இவர்தான் என் வீட்டுக்காரு. அது இவர்தான் உங்க வீட்டுக்காரரா? சரி சரி சரி, நான் என்னமோ டிரைவர் ஆகும் வீட்டு தோட்டத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். தெரியாம சொல்லிவிட்டேன், மன்னிச்சிருமா. இருந்தா கூட்டத்துல வச்சு நம்ம அசிங்கப்படுத்திக்கிருக்கா. எல்லாரும் நம்ம முக்கியம் நினைப்பாங்க. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அது ஒண்ணும் இல்லம்மா, கல்யாணத்தப்பல உள்ளியா நல்லாத்தே இருந்தேன். கல்யாணத்துக்கு பிறகுதான் வெயிட் போட்டு ஒரு மாதிரி ஆயிட்டேன். இப்ப என்ன என் பொண்டாட்டி அழகா இருந்தா எனக்கு தானே பெருமை. கல்யாணத்துக்கு அப்புறம் வெயிட் போட்டீங்க சரி. ஆனா இந்த கரையண்டு இருக்க கருப்பும் அந்த முட்டை கண்ணு அப்பத்துல இருந்தாலும் இருக்கும். அதான் புதுசா வந்துட்டு போகுது. சரி எல்லாரும் சாமியை கும்பிடுங்க. காக்காய் கொண்டு போய் சாப்பாடை வச்சுட்டு எல்லாரும் சாப்பிடுவீங்க. சரி சரி நீங்களும் சாமி கும்பிடுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். எங்க போறீங்க? தேவையில்லாம பேசாம சாமி கும்பிடுங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, அந்த வந்துடுறேன். பேசாம இருமா. கிளவி எங்க இவ்வளவு அவசரமா போகுது? ஒருவேளை சாப்பாடும் நிறைய ஐட்டத்தெல்லாம் பார்த்தோம்னியும் கக்கூஸ் போக போதோ, வயிறு கிளீன் பண்ணி நல்லா சாப்பிடலான்னு ஓடுதோ. உங்க அண்ணன் ஜமதகாரவங்க என்னையோட காமெடி பீஸா இருப்பாங்க போல இருக்கே. சரியான திணி பண்ணாரம் போல இருக்கு. நல்லதானே பாட்டியே, அமாவாசைக்கு 4 பேர் வந்து வயிறார சாப்பிடுறது நல்லது. முன்னோர்கள் நம்மளை வாழ்த்துவாங்க. இந்த செல்லு கழுதையில எங்கிட்டு போறது என்னன்னே தெரியல. நம்ம நமக்கு அது ஒண்ணு வைக்கிறது டச்சு டிச்சு இதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சானா? இந்த முத கணக்க பட்டம் போட்டு டொக்குன்னு அழுத்தி அப்படியே போனப்பட்ட ஈஸியா இருக்கும். இப்ப எல்லாம் எங்க மாடு மேய்க்கிறது கூட டச்சு 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 போன் யூஸ் பண்ணுது. எது பட்டன் போன் யூஸ் பண்ணுது. சரி சரி போட்டோமா, கரெக்டா போட்டோமா, நம்ம வாட்டுக்கு வேற யாரும் போட்டு விட்டுற போறோம்.
இந்த குழந்தை மணி வருதுல இந்த நம்பர் தான். என்ன சரி அந்த குழந்தை போன் அடிச்சுருக்கு என்னதே ஜெய்பியானா படுத்து தூங்குறான் போல இருக்கு. 2 வாத்தி அமுச்சு விட்டு எதுக்கு இந்த அம்மா இப்ப போன் போடுது? இப்பதானே கிளம்பி போச்சுங்க. அதுக்குள்ள என்ன ஒரு திரும்பி வருதுங்களா? ஹலோ ஏமா, என்னம்மா எதுக்குமா போன் போட்டிருக்க? இலை இலை மகனே, என்ன வேலை நடந்தாலும் சரி அப்படியே போட்டுட்டு உடனே இங்க கிளம்பி வாடா, முக்கியமான சொல்லிட்டா. ஏமா அப்படி என்னம்மா முக்கியமான வேலை உடனே வர சொல்ற அளவுக்கு இப்பதான் போனீங்க? இல்லை மகனே, வாழை இலைடா, வாழை இலை, தலவாழை இலை, அப்படியே அதுல 5-6 வகை காய்கறிடா, அப்படியே வந்து சாப்பாடு சுட 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 அப்படியே 5000-20 அரிசியா பொன்னி அரிசியான்னு தெரியல, வெள்ளை வெளியே ஒரு மல்லிகைப்பூ மாதிரி அரிசி அப்படி சோத்த பரசி அதுல மட்டும் கெட்டிய நெய்யை ஊத்தி அதை சுத்திவும் சாம்பார், காரக்குழம்பு, ரசம், தயிர், பாயாசம், அப்பளம், வடை, ஊறுகாய், உப்பு அப்படின்னு எல்லாத்தையும் குமுத்தி வச்சிருக்காங்கடா. என்னம்மா சொல்ற? பரம வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டீங்களா? ஏலி இல்லடா மகனே, இதெல்லாம் கல்யாண மண்டபத்துல போடலடா, அங்கம்மா வீட்டுல தானே செஞ்சு வச்சிருக்காங்க பூரா இம்புட்டு வகையும். உடனே கிளம்பி வாடா, இதை பூரா சாப்பிட்டு கொடுக்கணும்டா நம்ம, இல்லாட்டா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. என்னம்மா சொல்ற? இம்புட்டு வகையா வீட்டுல செய்யறாங்க? அது வீடா இல்ல ஹோட்டலா? நம்ம வீட்டுல ஒரே ஒரு குழம்பு தானே வைப்போம், அதுவும் பழைய குழம்பு வச்சு சாப்பிடுவோம் 2 நாளைக்கு. இல்லையா? ஆமாடா, என் கண்ணார பார்த்தேன்டா, அப்படியே எல்லாம் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. இருந்தாலும் 1000 தான் நீ பெத்த இல்ல, உன்னை விட்டு நான் எப்படா சாப்பிட முடியும்? இறங்கு மாடா வகுத்துக்குள்ள, அதான்டா உன்னை கூப்பிடுறதுக்கு போன் போட்டேன். எல்லாம் சாப்பிட்டு அனுப்பிட்டு போகுதா, நீ டக்குன்னு கிளம்பி ஓடிடா. ஏமா லட்சு துரும்பி எல்லாம் துவச்சிருக்கேம்மா, துவைக்க சொல்லிச்சுல, வரதுக்குள்ள துரும்பி எல்லாம் துவச்சு பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்க சொல்லிட்டு போன நீ. அந்த வேலையை பாத்துருக்கேன் நானு. ஏலே கிடக்கதெல்லாம் கிடக்கணும்டா, கலவனை தூக்கி மடியில வையின்னு நீ உடனே கிளம்பி வாடா, அதெல்லாம் அப்புறம் போய் பாத்துக்கடா. அது எங்க போகுது? எப்பனாலும் நீ தான் துவைக்க போற, என்ன பொண்டாடியை துவைக்க போறா? நீ முதல்ல வாடா, வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் வேலையை பாப்போடா. சரிம்மா இம்புட்டு வகை மொத்தமா பார்த்து எம்புட்டோ வருஷமாச்சு. இந்த வரேம்மா, உடனே கிளம்பி வந்துடுறேம்மா. சரி நான் வச்சிடறேன், சீக்கிரமா வந்து சேரு. எப்பா எப்படியும் நம்ம மகனுக்கு சொல்லியாச்சு, வரட்டும், அவனு வந்து சாப்பிட்டு நிம்மதியா. அவளுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கு, நம்ம மருமகளுக்கு. நம்ம பூசைக்காரையும் பாவம் மட்டும் சாப்பிடணும், மீன் கொஞ்சமாவது அக்கறை இருந்தா போன் போட்டிருப்பா. அவளுக்கு அந்த அக்கறையில் அங்க இருக்கு, அவன் மண்டைக்கு பத்தாது, எல்லாம் தின்னு தீர்த்துருவா. சரி போவோம், கொடுத்துருவா ஐக்கியமாவோம், இல்லை நம்மளை விட்டு சாப்பிட போறாங்க. எப்பத்தே முடிப்பாங்க? என்னமா சாமி கும்பிடுறாங்க? காலெல்லாம் வலிக்குது, சரியான லூசுலா இருப்பாங்க போல. இன்னும் மூட நம்பிக்கையாவே இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. ஆள் இல்லாத இடத்துல உட்காந்துக்கிட்டு சாப்பாடை போட்டு வச்சுட்டு சாமியை கும்பிடு எம்பிட்டு நேரம் கும்பிடுறாங்க. நம்ம டைம்ல வேஸ்ட் ஆக்கிருக்கு. நம்மளே சாமி கும்பிட்டாங்களா? சாப்பிட போலாமா? அது கிடக்கட்டும், நீங்க எங்க போனீங்க இப்ப? என்ன மருமகளே, இம்புட்டு வகையில சோறு ஆக்கியிருக்காங்க, இது நம்ம 2 பேரும் மட்டும் திண்டா நல்லா இருக்குமா? என் மகன் குழந்தை மணிக்கு போன போட்டு வர சொல்லிவிட்டேன், அவனு வந்து பாவம் சாப்பிட்டுட்டோம். எல்லாம் சாப்பிட்டு எம்பிட்டு நாள் ஆகி போச்சாமே. சரி வாங்க வந்து நில்லுங்க, அசிங்கப்படுத்தாதீங்க வந்த இடத்துல. ஆமா இவன் மண்டையே அசிங்க ஹெல்மெட் மாதிரி இருக்கு, இவளுக்கு அசிங்கம் வருதான் அசிங்க ஆன பரவாயில்ல. ஏடா ராசவேண்டிய, எல்லாத்துலயும் கொஞ்சம் எடுத்து வச்சு கொண்டு போய் காக்காய் வச்சுட்டு வா. காக்கா அடிச்சு சாப்பிடுவோம், அப்படியே எல்லாருக்கும் சாப்பாட போடுவோம், எல்லாரும் சாப்பிடட்டும். சரிம்மா தங்கம்மா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், சாப்பிட்றப்ப கூப்பிடுங்க வரேன். சரிங்க போங்க, நான் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன் வாங்க. இவங்க தான் அங்கம்மா மாமியாரா? இன்னைக்கே பாக்குறேன் முத நல்லா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க போல இருக்கே. ஸ்ட்ரிக்டாவே இருப்பாங்க, ஆனா இப்ப ரொம்ப சிரிப்பா இருக்காங்க. என்னம்மா உடம்புக்கு பரவாயில்லையா? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. என்னக்கா? எனக்கு ஒண்ணு இல்லக்கா, உடம்பு நல்லாத்தே இருக்கு. ஆமாக்கா, நீங்க என்னக்கா கையில சட்டை போட்டுருக்கீங்க? என்னது அக்காவா? என்னம்மா அங்கம்மா உங்க மாமியார் என்ன அக்கான்றாங்க? பரவாயில்ல, அக்கான்னு சொன்னாங்களே அந்த அளவு சந்தோஷப்பட்டுக்கங்க. என்னையவே அக்கான்றாங்க, உங்களை பாட்டின்னு சொல்லாம அக்கான்னு சொன்னாங்களே, அதே பெரிய விஷயம். நான் என்னமோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவோம், ஏதோ காசு மண்டை வெளியே அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஓஹோ, இது ஒரு மாதிரியா புத்தி மாறி போச்சாக்கும். ஆமாமா, அப்படி தேர்க்காக ஒரு மாசமா என்ன செய்ய. ஹாய் ஐஸ்வர்யா அண்ட் சொர்ணாலி, ஹாய்ங்க. உங்க ஃபேமிலிக்கு ஒரு ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்க. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க.